மல்லி விஜயை பார்த்துட்டு ராஜி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா லாயர் சொல்கிறாரு, ஏன் மேடம் அவர் தான் இப்போவே பத்திரத்தை ரெடி பண்ணுங்க, கையெழுத்தை போடுத்தாருன்னு சொன்னார்ல, நம்மள்ட்ட தான் பத்திரம் ரெடியாக இருக்குது, இப்போவே கொடுத்துருந்தா கையெழுத்தை வாங்கி மேட்டரை முடிச்சிருக்கலாம்ல. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. அவசரப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் கண்டுபிடிச்சிருவான். இந்த இடத்துல பொறுமை ரொம்ப முக்கியம். இப்போ போய் நம்ம பத்திரத்தை கொடுத்தோம்னா அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெளிவாக ஒரு முடிவோடு வந்திருக்கோம் அப்படின்னு விஜய் யோசிக்க மாட்டானா? எதையுமே அவசரப்படக்கூடாது சார், கொஞ்சம் நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த முறை இதோடு விட்டுறணும், அடுத்த முறை தான் நாம் பத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும். அப்போது இதே மாதிரி அவன் மனநிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அப்போ கொஞ்சம் நார்மலாக இருந்தான் அப்படின்னா அப்போ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும். அவனை உண்டு பண்ணி அவன் மனநிலைமையை ஃபஸ்ட்டு பாதிக்க வைக்கணும். அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? ஆமாம் சார், நான் சொல்கிறேன், வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ரஞ்சிதா வந்து, ராஜிமா என்னாச்சு, நம்ம போட்ட பிளான் படி விஜயமாவை நீங்கள் ஃபுல்லாக ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு ரஞ்சிதா கேட்குறாங்க. ராஜுவனே, ஆமாம் ரஞ்சிதா, நீ கூட ரொம்ப பர்ஃபெக்டாக அடிச்சிட்ட. ஒரு வழியாக விஜய் நம்ம ஏமாற்றிட்டோம், இனி விஜய் நமக்கு அடிமை. என்ன ராஜிமா சொல்கிறீங்க? ஆமாம் ரஞ்சிதா, விஜய்க்கு நான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மருந்து கொடுத்துருக்கேன். இந்த மருந்து அப்படியே விஜயோடைய மனநிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க வைக்கும். அதாவது அவனுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது, கொஞ்சம் அப்நார்மலாக இருக்க மாதிரி இருப்பான். அவனால் தெளிவாக எதுவும் யோசிக்க முடியாது. இந்த மருந்தை நம்ம எப்போல்லாம் கொடுக்குறோமோ அப்போல்லாம் அவனுடைய மூளை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் விஜய்கிட்ட என்ன சொன்னாலும் சரி, நாம் சொல்கிறது மட்டும்தான் விஜய் நம்புவான், அதை மட்டும்தான் விஜய் செய்வான். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு தேவையானதை விஜயை வச்சு ஈஸியாக நாம் செஞ்சுக்கலாம். அதான் இன்றைக்கி சாப்பாட்டில் கொஞ்சம் கலந்து கொடுத்து வந்திருக்கேன். இதே மாதிரி அடுத்த மாதிரி சாப்பாட்டில் கொஞ்சம் கலந்து கொடுத்து விஜய்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா விஜய் மூளை டோட்டலாக ரொம்ப மந்தமாயிடும். அந்த நேரத்தில் பத்திரத்தை கொடுத்து நாம் நினச்ச எல்லாத்தையுமே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. இதை நம்ம வெண்பா கால் வாங்கிறாங்க. என்ன இது, டாடாவுக்கு இவங்க ஏதோ மருந்து கொடுத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, ஒன்றும் புரியலையே, டாடாவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வெண்பா பயந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லை, வெண்பா யோசிக்கிறாங்க, நாம் டாடாக்கிட்ட விஜய்க்கு வீடியோ காலில் பேசும்போது அங்கே ஒரு மருந்து இருந்துச்சு, அதே மருந்து மாதிரி தான் ராஜியத்தை இப்போ கையில் வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த மருந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு இங்கே வெண்பா ஓடி போய் அது மாதிரி மருந்தை நெட்டில் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக மருந்தோட பேர் தெரிஞ்சால் மட்டும் தானே பண்ண முடியும், இல்லைனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மூளையை மந்தமடை செய்கிற மருந்து எது அப்படின்னு பொதுவாக கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க வெண்பா. அப்போ தான் மல்லி வராங்க. அப்போதைக்கு இந்த 3 பேரும் கிளம்பி வெளியே போயிடுறாங்க. மல்லி வந்து வெண்பா பார்க்குறாங்க. வெண்பா, என்னம்மா பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்ட நீன்னு அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா உடனே, சாப்பிட்ட மல்லிமா, ரஞ்சிதா சித்தி தான் ஊட்டி விட்டாங்க. ரஞ்சிதா ஊட்டி விட்டாளா, என்ன இது அதிசயமாக இருக்கே அப்படின்னு மல்லி யோசிக்கும்போது டக்குன்னு வெண்பாவே, இல்லை மல்லிமா, டாடா வீடியோ கால் பண்ணியிருந்தாரு, அத்தை டாடாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தாங்களாம். அப்போது அத்தை வீடியோ கால் பண்ணாங்களா, அதான் டாடாவுக்கு முன்னாடி நான் தான் சாப்பாடெலாம் ஊட்டுறேன் அப்படின்னு ரஞ்சிதா சேர்த்துன்னு சாப்பாடு ஊட்டிட்டாங்க. நானும் பசியில் ஒரு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டேன் மல்லிமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே வெண்பா, நீ விஜயை பார்த்தியா, விஜய் எப்படி இருக்கார், நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார் மல்லிமா, ஆனால் பார்க்க தான் டாடாவை கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு, டாடாவை மாதிரி உண்மையே இருந்தார் அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்றே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. அப்புறமா மல்லி வந்து பார்த்துட்டு, வெண்பா குட்டி என்னமா பார்த்துட்ருக்க, என்ன இது ஏதோ பாய்சன்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் மல்லிமா, இது ராஜியத்தை இருக்காங்களே அவங்க பேசினாங்க, நான் கேட்டேன் அப்படின்னு அவங்க பேசின எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இங்கே மல்லிக்கு சம்மதிச்சியாக இருக்குது. என்ன வேணுமா சொல்கிற, உண்மையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மல்லிமா, நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஆனால் அந்த மருந்து ஃபோட்டோவை பார்த்தேன், சிகப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய் ராஜி ரூம்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அந்த மருந்து வாங்கின சீட்டு மட்டும் இருக்குது. அந்த சீட்டில் இருக்க பேரை வந்து இங்கே அடித்து பார்க்குறாங்க கூகுளில். பார்த்தா அந்த டப்பா வருது. உடனே வெண்பா சொல்கிறாங்க, மல்லிமா இந்த டப்பா தான் பார்த்தேன், இதுதான் கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னதும் அதை ஒன்றே படித்து பார்க்குறாங்க வெண்பா. படித்து பார்த்துட்டு, மல்லிமா ராஜ்யத்தை சொன்னது எல்லாமே போய் தான், இதை ஸ்லோ பாய்சன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன வேண்பா அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. ஸ்லோ பாய்சனா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சாகடிக்கிற மருந்து மல்லிமா அப்படின்னு சொன்னதும் மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அடைச்ச கூட பிறந்த தம்பியவே கொள்ற அளவுக்கு துணிச்சிட்டாலே இந்த ராஜி, இவ்வளோ என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு பயந்து போய் மல்லி ஒன்று யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வெண்பா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்தோன்னே மல்லியை பார்த்த விஜய் ஓடி வந்து, மல்லி என்னை பார்க்க வந்துட்டியா, எங்கே நீ வரமாட்டேன்னு நான் பயந்து போயிட்டேன், என்ன மல்லி என் மேலே கோவமா உனக்கு அப்படின்னு விஜய் பேசுகிறாரு. ஆனால் மல்லி சொல்கிறாங்க, விஜய் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க, ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் ஒன்னே, என்ன மல்லி சொல்கிற, என்ன செய்யணும் உனக்காக சொல்லு மல்லி. இங்கே பாருங்க விஜய், நீங்கள் இப்போ டக்குன்னு அப்படியே மயங்கி கீழே விழுறீங்க, இப்போ யாரும் தெளிப்பானு எஞ்சிக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கணும். ஏன் மல்லி என்னாச்சு? விஜய் இப்போ தானே சொன்னேன், ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு
ப்ளீஸ் விஜய் எனக்காக செய்யுங்க விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. உடனே விஜய் டக்குன்னு அப்படியே மயக்கப்பட்டு விழுதாரு. உடனே மல்லி ஐயோ ஓடிவாங்க என் புருஷன் மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு கத்துறாங்க. உடனே அவங்களும் ஓடி வந்து தண்ணி வச்சு எழுப்புறாங்க. ஆனால் விஜய் ஏஞ்சிக்கவே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. மல்லி உடனே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலே இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட விஜய்க்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்ததில் விஜய் சாப்பாட்டில் ஸ்லோ பாய்சன் கலந்துருக்கு அப்படிங்கிற உண்மையை டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக கோப்பறாரு. என்ன ஸ்லோ பாய்சனா எப்போ மேடம் கலந்துருக்குது அப்படின்னு கேட்கவும், சார் இப்போ தான் சார் ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் இவர் சாப்பாட்டில் கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக கோப்புறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கூட விசாரிக்கிறாங்க. எப்படியா இது எப்படி நடக்க முடியும்? நம்ம ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு கஸ்டடியில் இருக்கிற ஒரு அக்யூஸ்டுக்கு சாப்பாட்டில் ஸ்லோ பாய்சன் கலந்துருக்குன்னா சாப்பாடு யார் வாங்கி கொடுத்தா இன்றைக்கி அவங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்டவுடனே மல்லி வராங்க. சார் ஒரு நிமிஷம் உள்ளவாங்க சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருமா, நீ அவருடைய ஒய்ஃப் தானே, அப்படி இருக்கும்போது நீ நம்ம முக்கியமாக சொல்ல போகிற, எதாக இருந்தாலும் இங்கே சொல்லுமா. இல்லை சார் நீங்கள் உள்ளே வாங்க சார் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க இன்ஸ்பெக்டரை. விஜய் கண்ணு முழிச்சிடாரு. கண்ணு முழிச்சோடனே மல்லி சொல்கிறாங்க, இங்கே வாங்க சார், இவருக்கு ஸ்லோ பாய்சன் கலந்தது வேறு யாரும் இல்லை, அவங்க அக்கா தான் அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்னே மல்லி என்ன பேசுகிற நீனு, எங்கள் அக்கா எனக்கு ஸ்லோ பாய்சன் கலந்தாங்களா, ஏன் மல்லி தலை பிரச்சனை பண்ணுறேன் இப்போது? இல்லை விஜய், உண்மை சில நேரத்தில் கசக்க தான் செய்யும், ஆனால் உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் விஜய் ஆகணும். ஆமாம் உண்மையாலுமே உங்கள் அக்கா தான் நீங்கள் சாப்பாட்டில் ஸ்லோ பாய்சன் கலந்தாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே என்னம்மா சொல்கிற, அவங்க அக்கா இவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? ஆமாம் சார், அது உங்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயம். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு சில பேர் காசுக்கு விலை போகிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி விஜயோட அக்காவை உள்ளே விட்டாங்க. அவங்க சாப்பாட்டை ஸ்லோ பாய்சன் கலந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு போய் தான் நான் இன்றைக்கி விஜயை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக கோப்புறாரு. கான்ஸ்டபிள் போட்டு விசாரிக்கிறாரு. அவரும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சாரிம்மா, என் கஸ்டடியில் இருக்கிற ஒரு குற்றவாளிக்கு இப்படி நடந்ததுன்னு நினச்சி நான் ரொம்ப கேவலப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் மல்லி சொல்கிறாங்க, இல்லை சார் இவர் மேலே என் தப்புமே கிடையாது, இவர் ஒரு சூழ்ச்சியை சிக்கி தான் இன்றைக்கி ஜெயிலுக்கு வந்திருக்காரு, மற்றபடி இவர் ரொம்ப நல்லவர் சார், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு வெண்பா காட்டின வீடியோவை இங்கே மல்லி காட்டுறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் ராஜி பேசுனது எல்லாமே பதிவாக இருக்குது. அதாவது ஆரம்பத்துலேருந்து விஜயை எப்படிலாம் திட்டம் போட்டு சிக்க வச்சது, விஜய் இருக்கா சிக்க வச்சாங்க, விஜய்கிட்ட இருக்க சொத்துலத்தையும் என் பேரில் மாற்றணும், மல்லியை பழி வாங்கணும், மல்லி வீடு விரட்டணும், விஜய் ஒன்றும் இல்லாதவனா என்கிட்ட கை நீட்டி வேலை பார்க்கணும், அப்போ தான் இந்த விஜய் நான் சொல்லலாம் கேட்பான் அப்படின்னு ராஜி பயங்கரமாக பேசியிருக்காங்க. எல்லாத்தையுமே கேட்ட உடனே இங்கே விஜய் பயங்கரமாக கோப்புறாரு. இன்ஸ்பெக்டரும் இவ்வளோ பொம்பளையா கூட பிறந்த தம்பிக்கு இப்படியாப்பட்ட காயத்தை பண்ணியிருக்காளே, காசு பணம் முக்கியம், காசு பணம் வேணும் அப்படின்னா கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் கொல்ல தயங்க மாட்டா போலக்க இவ பொம்பளை தானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. விஜய்க்கு ஆத்தம் தாங்கலை. கையில் போட்டு ட்ரிப்லாம் பிடுங்கி வச்சுட்டு அவளை என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு கொந்தளிக்கிறாரு. மல்லிவோனே இல்லை விஜய், இதுக்காக நான் உங்களை காப்பாற்றினேன், ப்ளீஸ் விஜய் நான் சொல்கிறது கேளுங்க, உங்களுக்கு அவங்க வேணால் துரோகியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு தெய்வம் மாதிரி விஜய், நான் சொல்கிறது கேளுங்க விஜய், ட்ரிப்ஸை போடுங்க விஜய், உங்களுடைய உடம்பு ஃபஸ்ட்டு பாருங்கள் விஜய், நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. விஜய் ஒன்னே என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் உன்னை எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன், எத்தனையோ இடத்துல உன்னை விட்டு கொடுத்து பேசியிருக்கேன், உன் மேலே நான் என்றைக்குமே நம்பிக்கையோடு செயல்படுறது இல்லை, எல்லா முறையும் எங்கள் அக்கா சொல்கிறதான் நம்பியிருக்கேன், ஆனால் ஒரு வாட்டி கூட நீ இது வரைக்கும் என்னை வெறுத்ததே இல்லை, எல்லா முறையும் என்னையும் என் குழந்தையவும் நீ தான் கூட வந்து குலதெய்வம் மாதிரி நான் காப்பாற்றிட்டுருக்க, நீ உண்மையிலே எனக்கு கிடச்சதுக்கு நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு கிடச்ச பெரிய பொக்கிஷம் மல்லி அப்படின்னு விஜய் மல்லிகை எப்படி அழுகுறாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே யோ இப்போதான் நீ கரெக்டாக சொல்லியிருக்க, உண்மையிலேயே இப்படியாப்பட்ட மனைவி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே கல்யாணம் பண்ணுற மனைவிங்க தான் காசு பணத்துக்காக புருஷனை கொல்லுவாளுங்க, துரோகம் பண்ணுவாளுங்க, ஆனால் இங்கே உனக்கு மனைவி தங்க மாதிரி அமைஞ்சிருக்கா, ஆனால் உன் கூட பிறந்தவ உனக்கு துரோகியாக அமைஞ்சிருக்கா, இதுக்கு மேலேச்சும் இந்த மாதிரி மனைவியை மனசு கஷ்டப்படாமல் வச்சு குடும்பத்தை வெளியே பாரியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. விஜய் ஒன்று மன்னிச்சிருங்க சார், நான் பண்ணது எவ்வளோ பேர் தப்பு அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் அக்காவா அவளை என் அம்மா மாதிரி நினச்சேன், ஆனால் அவள் எனக்கு இவ்வளோ பேர் துரோகத்தை பண்ணியிருக்கா, ஆனால் என் மல்லி எவ்வளோ வாட்டி நான் அவளை கஷ்டப்படுத்தினாலும் என் மல்லி என்னை விட்டு போகாமல் என்னையவும் என் குழந்தையவும் கூட இருந்து தெய்வம் மாதிரி காப்பாற்றிருக்கா, எனக்கு ரொம்ப நன்றி மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மல்லி கையை பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாரு விஜய்.